ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஒரு குழந்தையோட ரெப்புடேஷன் அஃபெக்ட் பண்ற மாதிரியோ அல்லது அந்த குழந்தையோட பிரைவசி அஃபெக்ட் பண்ற மாதிரியோ அல்லது ஒரு போக்சோ வழக்குல பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட பெயர் முகவரி போன்ற விஷயங்களை மீடியால பப்ளிஷ் பண்ணா என்ன பனிஷ்மெண்ட் சொல்லி பார்ப்போம். செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட்ல என்ன இருக்குன்னா, ஒரு குழந்தையோட ரெப்புடேஷன் அஃபெக்ட் பண்ற மாதிரியோ அல்லது ஒரு குழந்தையோட பிரைவசி அஃபெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை மீடியா ஆர் ஸ்டூடியோ ஆர் போட்டோகிராஃபி மூலியமா ரிப்போர்ட் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு குழந்தைய போக்சோ ஆக்ட்ல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த குழந்தையோட பெயர் முகவரி போட்டோ, அந்த குழந்தையோட குடும்ப விவரங்கள் அல்லது அந்த குழந்தை படிக்கக்கூடிய ஸ்கூல் அல்லது அந்த குழந்தை வசிக்கக்கூடிய நெய்பர்ஹுட் அல்லது இது போன்ற விஷயங்களை சொன்னா ஈஸியா அந்த குழந்தைய ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை மீடியாவில பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அப்படி இந்த இரண்டு விஷயங்களையும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சது 6 மாசம் சிறை தண்டனையோ அதிகபட்சம் 1 வருஷம் சிறை தண்டனையோ அல்லது ஃபைன் அல்லது இரண்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தையோட விவரங்களை மீடியால வெளியிட்டாதான் அந்த குழந்தைக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சாங்கன்னா கோர்ட்டோட பர்மிஷனோட அவங்க மீடியாவில் அந்த குழந்தையோட விவரங்களை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.